பாட்டெல்லாம் மண்டையில ஒட்டி விட்டா போக மாட்டேங்குதுடா. சாயந்தரம் வரைக்கும் ஆயிடுச்சு. பரோட்டானாலே அது மாறன் பரோட்டா கடை தான். மாறன் பரோட்டா கடை, கோவில் வாசல், கழுகுமலை. ஏன்டா அந்த பாட்டை ஏத்தி விட்டா மண்டைக்குள்ள இதே ஓடிக்கிட்டு இருக்குடா. அப்படியா? மாத்தணும் அப்பதான். ஆமா. ரொம்ப நாளாவே இன்ஸ்டாகிராம்ல வந்து தூத்துக்குடி கொத்தனாரும் மாறன் பரோட்டா கடையும் தான் இந்த இன்ஸ்டாகிராமே ஆக்குபை பண்ணிருந்துச்சு. இப்ப அதுக்கு ரீப்ளேஸ்மெண்டா இந்த பாட்டு வந்திருக்கு. செம வைப்ல இருக்கு. உண்மை சார், இங்க வாங்கல, நீல ஒரு தடவை பாருங்களேன். அண்ணனை பாத்தியா, அப்பாட்ட கேட்டியான்னு. என்ன அழகா இருக்க, உன்னை பார்த்தாவே என் மனசை கட்டுப்படுத்த முடியலையே. எல்லாத்துக்கும் இதே ஒரே ஸ்டெப் தான் போடுறாங்க. இப்ப இருக்கு. ஐயோ கொஞ்சம் ராவா இருக்கா. சூப்பருங்க, பாட்டும் நல்லா இருக்கு, அக்காவும் நல்லா இருக்காங்க. அக்கா ரொம்ப அழகா இருக்காங்களா. வணக்கம் அண்ட் வெல்கம் டு V4E. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க வரோம்னா, ரீசெண்டா இன்ஸ்டாகிராம்ல ட்ரெண்டான ரீல்ஸ் ரியாக்ஷன் தான் பார்க்க போறோம். அருமையான ஐடியா வரட்டா. வாடா போ. இனிமேல நீ யாரும் லேடி சூப்பர் ஸ்டார்னு கூப்பிடக்கூடாது. நயன்தாரான்னு மட்டும் தான் கூப்பிடணும். நாங்க யாரும் உங்களை அப்படி கூப்பிடவே இல்லையா மேடம். இனிமேல் அப்படி கூப்பிடுவீங்கன்னு சொல்ல வந்தேன். இப்ப இவங்களை யாரு லேடி சூப்பர் ஸ்டார் கூப்பிட்டா? கூப்பிட்டீங்களா? இல்ல, இவங்களே தான் போற இடத்துல போல என்னை எப்படி கூப்பிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப வந்து என்னை எப்படி கூப்பிடாதீங்கன்னு வாங்கலாம். இவங்களே குண்டு வைப்பாங்களாம், அதை இவங்களே எடுப்பாங்களாம். என்னடா என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு தடவை இவங்களை லேடி சூப்பர் ஸ்டார் சொன்னதும் கிடையாது. அந்த பட்டத்தை இவங்களுக்கு நான் ஏத்துக்கிட்டதும் கிடையாது. ஏன்னா அது இவங்களுக்கு இவங்களே கொடுத்துக்கிட்டது. இது வளர்த்த உடம்பு இல்ல, 300 ரூபா கொடுத்து வரைஞ்ச உடம்பு. சரி வாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாமா. அழிந்து வரும் நமது பாரம்பரிய முறை. ஓ, கொலை அடி சண்டையா? ஆமாண்டா, அழிஞ்சுக்கிட்டு தாண்டா வருது. அந்த பாடி லாங்குவேஜ் பாத்தீங்களா? இந்த கொலையடி சென்டிலே அவங்க கொடுக்குற பாடி லாங்குவேஜ் தாங்க செம அல்டிமேட்டா இருக்கு. மருத்துவத்தில் மட்டும் அவர் தேர்ச்சி பெற்றவர் என மக்கள் நினைத்துக் கொண்டிருந்த நேரத்தில் தற்காப்பு கலையின் அடிப்படையான களரியில் அவர் மகா யோகி என்று அவர்கள் அறிந்து கொள்ளும் நேரம் வந்தது. வாங்க அடுத்தது பார்க்கலாம். கம்பி கட்டி கொண்டிருக்கிறார்கள். சரி, கட்டி கொண்டிருக்கிறார்கள். சரி, புரியல. கட்டி கொண்டிருக்கிறார்கள். கெட்டுறாங்க. அடுத்து என்ன? அடுத்த லைன் அப்புறட்டா கட் பண்ண, அதே இடத்துல சுத்தாத. அவங்க போடுற வீடியோஸ் பாத்தீங்களா? ஏதோ நியூஸ் ரிப்போர்ட்டிங் கொடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரியே. இப்ப பாருங்களேன். கம்பி கட்டி கொண்டிருக்கிறார்கள். கட்டி கொண்டிருக்கிறார்கள். புரியல. கட்டி கொண்டிருக்கிறார்கள். நன்றி வேல்ராஜ், தொடர்ந்து இணைப்பிலேயே இருங்க. மேலும் எந்த மாதிரியான கம்பிகள் கட்ட வாய்ப்பு உள்ளதுங்கிறதையும் கொஞ்சம் சொல்ல முடியுமா? முடியாது மன்னா. நம்ம தாத்தா அப்படிதான், அவர் சொந்த ஒரு சிவகாசி போல் இருக்கு. ஃபுல் சரௌண்டிங்ல இருக்கிற எல்லாத்தையும் நியூஸ் ரிப்போர்ட்டிங் மாதிரி இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிட்டே இருப்பாப்ல. அடுத்த பாருங்களேன். போக்குவரத்து சரியில்லை. போக்குவரத்து சரியில்லை. போக்குவரத்து கண்காணிக்க சரியான ஆள் இல்லை. எப்ப பார்த்தாலும் ரத்தம் இருக்கு. போக்குவரத்து சரியில்லை. போக்குவரத்து சரியில்லை. சிவகாசிக்கு நியூஸ் ரிப்போர்ட்டரே தேவையில்ல, தாத்தா ஒருத்தரே போதும். நடக்கிற ஒவ்வொரு சம்பவத்தையும் அப்லோட் பண்ணிடுவாரு. இல்லண்ணே, எனக்கு வேலை வெட்டி இல்ல. சரி, இப்ப இந்த வியாபாரம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்க அவரோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தையும் போய் பாருங்க, அவரோட கமெண்ட் செக்ஷனையும் படிச்சு பாருங்க. செம ஜாலியா இருக்கும். ஓகே, இப்படி இருந்தா உனக்கு பிடிக்கலையே நந்தினி. அண்ணியனா உங்களை எனக்கு பிடிக்காத. ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண போறாரு போல. நான் வேற ஒருத்தர் விரும்புறேன். என்னங்க பொம்பளை மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான்? என்னங்க இவன் ரமாவா மாறுவார்னு பார்த்தா நந்தினியா மாறிட்டான். நாங்கடா இது கல்யாணி பேர் வச்சு கூப்பிட்டுறோம். மியாலுமே கல்யாணியா மாறிடுது. ரமாவா மாதிரி ரொமான்டிக் ரியாக்ஷன் கொடுப்பான்னு பார்த்தா இவன் ஃபீமேல் ரியாக்ஷன்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஏய், எங்க அப்பா ஆம்பளை பிள்ளைங்களும் சேரக்கூடாதுன்னு சொல்லிருக்காரு. மரியாதையா போயிடு. யாரு ஷாருக் கான் பிளஸ் ரகுவரன். உண்மையிலே அவன் முகம் அப்படித்தாங்க இருக்குது. ஆனா முக்கால்வாசி ரகுவரன் மாதிரி தானங்க இருக்கு. இங்க ஷாருக் கானே இல்லையே. ஆனா அவன் மனசுல ஷாருக் கான் நினைச்சுதான் இந்த வீடியோ போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். தளபதி டூலிப் வியாபாரியா? ஐயோ, இவன் அலப்புறம் வேற விஷயம் மாதிரி பண்றேங்கிற பேர்ல எப்ப பார்த்தாலும் நாக்கம் ஒரு சைட ஒதுக்க விட்டு. வாய் கேன்சர் வர காரணம் புகையில பழக்கமாகும். புகையில, வெத்தலை, குட்கா, பான் மசாலா எல்லாமே உயிரை பறிக்கும்.
நல்லா எடிட் பண்ணிருக்காங்கடா. எப்போ பார்த்தாலும் நாக்க ஓரமா உதவி விட்டதுக்கு ஒரு நல்ல பதில். கடுப்பேத்துறார் மயிலா. வாங்க நான் அடுத்தது பார்ப்போம். சப்பாத்தி பூரி செய்யும் போது கோதுமை மாவுடன் சோறு வடித்த கஞ்சியை சேர்த்து மாவு பிசைந்தால் சப்பாத்தி பூரி சுவை கூடுதலாக இருக்கும். சோறு வடிச்சதுக்கு அப்புறம் நாங்க ஏன்டா சப்பாத்தி சுடணும்? கரெக்ட் தானங்க. ஏன்னா சோத்தை வடிச்சு வச்சதுக்கு அப்புறம் எதுக்குடா சப்பாத்தி பூரி செய்ய போறோம்? ஐயோ மகனே அத பத்தி யோசிக்கவே இல்லையே. டிப்ஸ் சொல்றதா இருந்தாலும் ஒரு அறிவோட சொல்ல வேணாமா? சரி வாங்க நெக்ஸ்ட் பாப்போம். என்னங்க பாட்டு இது? பாடுறானா அழுகுறானா? இது பேர் பாட்டா? இது பாட்டா? என்னடா பாட்டு இது? இது எப்படிங்க தேட முடியும் ஒரு யூடியூப்ல அடிச்சு? இல்ல எனக்கு இதுக்கு முன்னாடி முதல்ல அந்த பேப்பரை பார்த்து பாடுறானே, அதுல எப்படி எழுதியிருப்பான் அந்த லைன் எல்லாம்? அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. அழுகிறதையே ஒரு பாட்டாக்கி இருக்காங்களடா. நீங்க ரொம்ப போக. சரி வாங்க அடுத்தது பார்க்கலாம். பாறை உணர்ந்துருச்சு. ஆளு யாரு இருக்காங்களா? ஆறுனா நல்ல வேலைங்க, ஆறுன்னு அடிச்சதுனால அந்த பாறை நின்னுச்சு. இவர் மட்டும் ஆறுன்னு அடிக்காம விட்டுருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும்? ஆனா ஹார்ன் அடிச்சு ஒரு உருண்டு வர்ற பாறையை அனுப்பாட்டினவன் அவன் ஒருத்தன் தாங்க. உண்மையிலேயே மிகச்சிறந்த புத்திசாலி. மதி ரொம்ப கெட்டு போயிட்டு இருக்கிற மதி. சரி வாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம். நான் ஒரு விஷயம் சொல்ல வந்தேன். நீயா ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டு நீயா ஒண்ணு செய்வ. கரெக்ட் தாங்க. ஆனா இது டெய்லர்களுக்கு மட்டும் பொருந்தாதுங்க, சலூன் கடைக்காரர்களுக்கும் பொருந்தும். நம்ம ஒண்ணு சொல்லுவோம், ஆனா அது அவங்களா ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டு ஒண்ணு செஞ்சு விட்டுருவாங்க. நீ நானும் வேற இல்லடா, ரெண்டு பேரும் ஜோக். சரி வாங்க லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வீடியோ ஒன்று இருக்கு பாத்துருவோம். பெங்களூரில் பெண்கள் விடுதிக்குள் நுழைந்து காதலியின் தோழியை கத்தியால் துப்பிய காதலன் கைது. காதலை பிரித்ததால் இளம்பெண் குத்தி கொல்லப்பட்டதாக தகவல். நீங்க தான் அடுத்து கொள்வானோ? யார் எனக்கு ஃப்ரெண்டே இல்லையே நீ. என்னங்க இது எனக்கு புரியல. இது ஜாலியா ஃபன் பண்ணி ரீல்ஸ் போட வேண்டிய விஷயமா? ரொம்ப நல்லா இருக்கு. நீ படிச்சது இப்படி குதர்க்கமா யோசிக்கத்தானே? இவங்கள போலவே ஒரு பொண்ணை காதலை பிரிச்சதுக்காக ஒரு சைக்கோ ஒருத்தன் கத்தியால குத்தி கொண்டிருக்கேன். அதை வச்சு இதுங்க ஃபன் பண்ணி ரீல்ஸ் போட்டுட்டு இருக்குதுங்க. நல்ல பிள்ளைங்க நல்லா வருவீங்க. டேய் டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. எண்ணத்தை மாத்திக்க. உண்மையிலே இதே சம்பவம் உங்களுக்கு நடந்தாலும் நீங்க இப்போ அப்பவும் இப்படிதான் ஃபன்னா ரீல்ஸ் போட்டிருப்பீங்களா? இதுல என்ன சொல்றதுன்னு தெரியல. பொண்ணுகள் மேல பொண்ணுங்களுக்கே சிம்பத்தி இல்ல. நம்ம என்னத்த சொல்றது சொல்லுங்க? வளர்ந்துட்டேன்னு தவிர எனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்ல. அவ்வளவுதான் மக்களே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா.